இங்கே ஒருத்தன் கண்ணாடி பாட்டில் உடச்சி அதில் மூடியை தரையில் தேய்க்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கண்ணு உரிக்க அந்த மூடியை அதுக்கு மேலே அழகாக செட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு டயர் டியூப் எடுத்து அது மேலே அழகாக ரவுண்டாக செட் பண்ணுறான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் கடற்குள்ளே மீன் பிடிக்க போகிறான். உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் இவன் ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணியிருப்பான். இவன் தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே கிளியராக தெரியும். கிட்ட 3 நாளாக இந்த ஐலாண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பான். அதனால தான் மீன் பிடிச்சி சமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடற்குள்ளே ஒரு உடஞ்ச போட்டு இருக்கிறத பார்க்குவான். அந்த போட்டு கிட்ட போயிட்டு இவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அந்த போட்டை திருப்பி போடுவான். அந்த போட்டை திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுவான். இந்த போட்டை நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரோப்பை கட்டி இழுக்க ஆரம்பிப்பான். அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு அந்த கடலோட கரைக்கு போயிடுவான். இவன் கரைக்கு இழுத்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவனோட ஒய்ஃப் தான். இந்த ஐலாண்டில் மாட்டினதுனால இந்த பையன் கூட போனால் உயிர் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட சேர்ந்துடுவான். இவன் தனியாகவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இந்த ஐலாண்டில் நீங்கள் எதுவுமே தனியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஆளை கூட கண்டுக்காம அவன் பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜாலியாக டான்ஸ் ஆடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த போட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேர் கிட்ட வந்துடுவாங்க. இவன் ஏதோ கயிறெல்லாம் கட்டி அந்த போட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் ஆடுறீங்கன்னு பார்க்குறோன்னு சொல்லி இவன் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் இவங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் மீன் பிடிக்கலான்னு கடலுக்குள்ள போயிடுவார். இவர் போகிறத அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை போயிட்டு எழுப்புவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உடனே அந்த கப்பலை கடலுக்குள்ள தள்ள ஆரம்பிச்சிருவான். பொண்ணு கப்பல் தள்ளுறதை பார்த்துட்டு உடனே வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தள்ளுவாங்க. இவன் ரொம்பவே வேகமாக வந்துட்டு இருப்பான் அந்த ஈட்டி எடுத்துட்டு. கடைசியில் பார்த்தா அந்த கடலுக்குள்ள அந்த கப்பலை தள்ளி 2 பேரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈட்டி எறிகிற மாதிரி வரும். ஆனால் எதுவுமே பண்ண மாட்டான். சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக அவங்க இருக்க வீட்டுக்கிட்டே போயிட்டு உட்காந்துருவாங்க. அங்கே இருக்க வீட்டை கொளுத்தி விட்டுட்டு அதிலே மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் கடலுக்குள்ளே. எப்படி இவங்க கரைக்கு தான் வந்தாகணும். ஏன்னா அந்த கப்பலை ஒழுங்காக ரெடி பண்ணியிருக்க மாட்டான். அதுக்குள்ளே ஏகப்பட்ட தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த கப்பலும் அதே இடத்துல முழுக ஆரம்பிச்சிடும். 2 பேரும் கடலுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீந்திக்கிட்டே 2 பேரும் கரைக்கு வர ஆரம்பிப்பாங்க. இவங்க கரைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ரொம்ப கோவப்பட்டு அந்த பையனை ஈட்டியை வச்சுட்டு விரட்ட ஆரம்பிப்பார். அந்த ஈட்டியை வச்சு அந்த பையனை அதே இடத்துல கொண்டுடுவார். இந்த பொண்ணை மட்டும் உயிரோட விட்டுருவார். இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு கூரையில் தங்க வச்சிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு கிட்ட எங்க கூட வரீங்களான்னு கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிட்டு இவனோட லைட் எடுத்துட்டு கிளம்பிடுவா. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருப்பான். உடனே கப்பல் வர சத்தம் கேட்கும். இந்த ஆள் ரொம்பவே சந்தோஷப்படுவான். ஆனால் ஆல்ரெடி அந்த பொண்ணு அந்த கப்பலில் இருக்கிறத இவன் பார்க்குவான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. சரி காப்பாற்றுன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அந்த பொண்ணு அந்த லைட்டர் மட்டும் காட்டுவான். அந்த கப்பல் அவனுக்கு கிராஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக சிரிப்பா. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் அந்த ஐலாண்டில் மாட்டிவான். அந்த பொண்ணு அந்த கப்பலை தப்பிச்சு போயிடுவா.